ஹலோ மை டியர் 12th ஸ்டூடெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம லைவ் கிளாஸில் யூனிட் 1ஓட புக் பேக் வந்து பார்த்துட்டோம். எகெயின் மிஸ் வந்து இதை ஒரு ரெக்கார்டாக பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ப்ளீஸ் கோ த்ரூ இட். நம்ம பார்த்துருக்கோம், அதனால் நான் கொஞ்சம் வேகமாக இதை முடிச்சிடுறேன். இதில் வந்து நம்ம டென்சஸ் ஆல்ரெடி ஒரு 2 வீடியோ இருக்குது, அதை கோ த்ரூ பண்ணிடுங்க. ஸோ திஸ் அ புக் டாஸ்க் வேரின் யூ ஹேவ் டு சூஸ். டாஸ்க் 1 பார்த்தீங்கன்னா டிக் த கரெக்ட் ஆப்ஷன்ஸ் அண்ட் கம்ப்ளீட் த டயலாக் அப்படின்னு இருக்குது. ஸோ ஹலோ, வாட் ஆர் யூ வாட்சிங் அப்படின்னு ஃப்ரெண்டை வந்து கேட்குறாங்க ஏ. ஸோ பி வந்து என்ன சொல்கிறாங்க, எ ப்ரோக்ராம் அபவுட் த ஜாலியன்வாலா பாக் மெசாக்கர் விச் ஐ ரெக்கார்டட் லாஸ்ட் நைட். ஐ எம் ஸ்டடியிங் அபவுட் இட் இன் திஸ் டேர்ம் அப்படின்னு. ஐ எம் ஸ்டடி, அதாவது ஐ எம் வாட்சிங், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு கண்டினியூஸ் டென்ஸு, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு. ஆல் தட் ஐ நோ about it is that hundreds of people died in it. had died வராது, சிம்பிள் பாஸ்ட் வரும். ஓகேங்களா? ஸோ ஆல் தட் ஐ நோ வந்து சிம்பிள் ப்ரெசன்ட், எனக்கு தெரிஞ்சது எல்லாம், நிறைய நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்து விட்டார்கள், அதான் மீனிங். ஸோ சிம்பிள் பாஸ்ட் அண்ட் சிம்பிள் ப்ரெசன்ட்டு சூஸ் பண்ணுவோம். ஸோ ஆல் தட் ஐ நோ அபவுட் இட் இஸ் தட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் டைட் இன் இட். ஓகே, பி சொல்கிறாங்க, எஸ் இட் வாஸ் மச் வேர்ஸ் தேன் எனி ஒன் ஹேட் எக்ஸ்பெக்டட் வரும். ஹேடு பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஓகேங்களா? இட் வெண்ட் ஆன் ஃபார் ஆர்ஸ். இட் வெண்ட் ஆன்னா ஷூட்டிங். அந்த ஜெனரல் டயர் வந்து ஷூட் பண்ணுறாரு, அவங்கள எங்கேயுமே போக விடாமல். இந்த ஒரு சின்ன சந்து மட்டும்தான் இருக்குது. ஸோ மெனி பீப்புள் ஆர் டையிங். அந்த ஜாலியன்வாலா பாக் மெசாக்கரில் அது ஹிஸ்ட்ரி. இங்கே கிராமர் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ டூ யூ வாண்ட் டு வாட்ச் த ப்ரோக்ராம் வித் மீ. ஸோ நம்ம கூப்பிட்றப்ப என்ன ஆகும், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் அந்த கான்டெக்ஸ்டில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் வரும். அதனால டூ யூ வாண்ட் டு வாட்ச் த ப்ரோக்ராம் வித் மீ அப்படின்னு. நோ தேங்க்ஸ், ஐ ஹாவ் காட் அப்படின்னு வருது பாருங்கள், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வருது. ஸோ இந்த டயலாக் ஃபுல்லுமே ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஐ ஹாவ் காட் டு டூ சம் வீணா ப்ராக்டிஸ். I have just remembered that we have got a concert. Concertனா என்னது, மியூசிக் ப்ரோக்ராம்னு அர்த்தம். We have got a concert tomorrow and I don't have time to practice my new piece this week. Hope you understand, my dear students. அடுத்தது பாருங்கள், okay, I have already done my practice, so I have got time to watch TV. See you later. ஸோ இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இங்கே வந்து யூஸ் ஆகுது. டாஸ்க் 2 பாருங்கள், கம்ப்ளீட் த சென்டென்சஸ் வித் த கரெக்ட் டென்ஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப்ஸ் இன் ப்ராக்கெட்ஸ். இது வந்து உங்களுக்கு ஜென்ரலாக பப்ளிக்கில் இந்த மாதிரி தான் வரும். ப்ராக்கெட்டில் வேர்ட் கொடுத்துருப்பாங்க, அண்டர்லைன் கொடுத்துருப்பாங்க, நம்ம கரெக்டாக வந்து ஃபில் பண்ணணும். அப்போ இங்கே பாருங்கள், டெல் மீ எக்ஸாக்ட்லி வாட் ஹேப்பன் லாஸ்ட் நைட்டுன்னு இருக்குது. டெல் மீ, டெல் அப்படியே தான் இருக்கும், பட் கேபிட்டல் டெல் போட்டுக்கணும், டி வந்து கேபிட்டல் போட்டுக்கணும். ஸோ டெல் மீ எக்ஸாக்ட்லி வாட் ஹேப்பன்டு வரும், ஏன்னா லாஸ்ட் நைட்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸ். ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஹேப்பன் வந்து ப்ரெசென்ட்டில் இருக்கிறத பாஸ்ட் டென்ஸில் மாற்றணும், HAPPENED. ஸோ டெல் மீ எக்ஸாக்ட்லி வாட் ஹேப்பன்டு லாஸ்ட் நைட் அப்படின்னு முடியுது. அடுத்தது பாருங்கள், மிஸ்ஸஸ் மகேஸ்வரி இஸ் மை மேத்ஸ் டீச்சர். ஷி ஹேஸ் பீன் டீச்சிங். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ஷி ஹேஸ் பீன் டீச்சிங் ஃபார் 4 years. ஷி ஹேஸ் பீன் ஃபார் 4 years சின்ஸ் 1997 அப்படின்னு வரப்பெல்லாம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வரும். இது ஆல்ரெடி லைவ் கிளாஸில் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். என்னோடய கிராமர்லேயும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருப்பேன், எரர் ஸ்பாட்டிங்லேயும் இதை சொல்லிக் கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஸோ மிஸ்ஸஸ் மகேஸ்வரி இஸ் மை மேத்ஸ் டீச்சர். ஷி ஹேஸ் பீன் டீச்சிங் மீ ஃபார் 4 years. அடுத்தது பாருங்கள், சி. இந்த சி கொஷின் வந்து கிவனே வந்து கொஞ்சம் தப்பாக இருக்கும். ஸோ அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. லைவ் கிளாஸில் நான் இதை ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். ஸோ ஐ நெவர் தாட், THOUGHT, ஐ நெவர் தாட். திங்க்குக்கு வந்து பாஸ்ட் டென்ஸ் என்ன வரும், தாட் வரும், THOUGHT. ஐ நெவர் தாட் ஆஃப் எ கரியர் இன் மெடிசின் பிஃபோர் ஐ ஸ்போக் டு மை பயாலஜி டீச்சர், பட் நவ் ஐ எம் திங்கிங், இல்லை ஐ திங்க் சீரியஸ்லி அபவுட் இட். இந்த திங்க் தான் வரும், அங்கே அபவுட் போட்டுருங்க. அங்கே நெவர் வந்து நெவராக தான் இருக்கும். இட் இஸ் அன் அட்வர்ப் ஃபார் தாட். திங்க் தான் தாட்டாக மாறும். ஸோ அதை எடுத்துருங்க, எழுதும்போது கரெக்டாக எழுதி அனுப்புங்க. அடுத்து டி பாருங்க, ஓ நோ ஐ ஹாவ் ஃபர்காட்டன் டு பிரிங் மை அசைன்மெண்ட். ஃபர்கெட் வந்து என்ன, இது ஹாவ் ஃபர்காட்டன். What am I going to do? This is the second time I have done this. Present perfect tense. At this E, I can't remember what my teacher said yesterday. Say another simple past tense. Say said.
ஓகேங்களா? ஸோ செட், ஐ கான்ட் ரிமெம்பர் what my teacher said yesterday about our homework. I did not listen. Did not வந்தால் ப்ரெசண்ட் தான் ஒரு வெர்பு. ஸோ did not listen, past tense. Did வந்து past. ஓகேங்களா? I did not listen properly because Hussein was talking to me at the same time. ஹுசைன் வந்து அந்த டைமில் பேசிக்கொண்டு இருந்தான். பாஸ்ட் இப்போ கண்டினியூஸ் டென்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ வாஸ் டாக்கிங் டு மீ அட் த சேம் டைம். எஃப் பாருங்கள், லாஸ்ட் இயர் வி வெண்ட் ஆன் எ ஸ்கூல் ட்ரிப் டு கன்னியாகுமரி. லாஸ்ட் இயர் போனது. ஸோ வி வெண்ட். ஓகேங்களா? வி ஹேட் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் டைம். சிம்பிள் பாஸ்ட் இருந்தால் போதும். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் இயர் வி வெண்ட் ஆன் எ ஸ்கூல் ட்ரிப் டு கன்னியாகுமரி. ஹாவ் வந்து பாஸ்ட் டென்ஸ்க்கு ஹேடு. ஓகேங்களா? அதாவது ஹாவ் பக்கத்தில் வெர்பு 3 இருந்தால் தான் அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக ஆகும். வெறும் ஹாவ் யூஸ் பண்ணோன்னா ப்ரெசன்ட் டென்ஸ். அதே போல் இங்கே பாஸ்ட் டென்ஸ்க்கு வந்து ஹேடு. ஓகேங்களா? வி ஹேட் எ வெரி இன்ட்ரெஸ்டிங் டைம். அடுத்து அட் த மொமெண்ட், அட் ப்ரெசன்ட், நவ் இதெல்லாம் வந்ததுன்னா ப்ரெசண்ட்டு கண்டினியூஸ் டென்ஸ் வரணும். ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். க்ளூ வேர்டு அட் ப்ரெசன்ட், அட் த மொமெண்ட், நவ் இப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வரும். ஸோ அட் த மொமெண்ட் இங்கே இருக்குது. ஸோ ஐ ஆம் திங்கிங், ஐ இருக்குது, ஐ வந்து ஆம் வரணும். ஸோ ஐ ஆம் திங்கிங் அபவுட் வாட் கோர்ஸ் டு பர்ஷ்யூ நெக்ஸ்ட் இயர் பட் ஐ ஹாவ் நாட் மேட் எ ஃபைனல் டெசிஷன் எட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வருது. ஓகேங்களா? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸும். அடுத்து ஹெச், ஐ கெட் அப் அட் எவ்ரி மார்னிங். அதாவது என்ன, யூஷுவல் ஹேபிட். அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் இங்கே யூஸ் ஆகும். ஸோ ஐ கெட் அப் அட் 7 எவ்ரி மார்னிங்னா யூஷுவல் ஹேபிட், தினம் டெய்லி மார்னிங், எவ்ரி மார்னிங் அப்படிங்கிற அர்த்தம். பட் திஸ் மார்னிங், இன்றைக்கும் காலையில் நான் தூங்கிட்டேன் அப்படின்னு வருது. நீங்கள் தமிழில் கன்வெர்ட் பண்ணிங்களேன், அப்போ என்ன ஆகும், ஈஸியாக இங்கிலீஷில் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஐ ஸ்லெப்ட், ஸ்லீப்பு பாஸ்ட் டென்ஸ் என்ன, ஸ்லெப்ட். ஐ ஸ்லெப்ட் ஃபார் எ லாங் டைம் அண்ட் ஐ டிட் நாட் கெட் அப் அன்டில் 8. நான் வந்து 8 மணி வரைக்கும் எந்திரிக்கல. அப்போ டிட் நாட் கெட் அப். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? திஸ் த அகெயின் ஐ எம் ரிப்பீட்டிங் டாஸ்க் 1 டாஸ்க் 2 ரிப்பீட் பண்ணிட்டேன். டாஸ்க் 3 வந்து நியூ டாஸ்க்கு. ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. fill in the blanks with the correct form of the verbs given in the brackets. டாஸ்க் 2 மாதிரியே தான் இதுவும். ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸு. இந்த கொஷினை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபுல் மார்க் கிராமரில் எடுத்துடலாம். ஓகேங்களா? எவ்ரி ஒன் வாஸ் ஸ்லீப்பிங் வென் த எர்த்குவேக் ஹிட் த ஸ்மால் டவுன். வென் அப்படின்னு வந்தாலே கண்டினியூஸ் டென்ஸ் வரும். ஸோ எர்த்குவேக் ஹிட்டுங்கிறது என்னது, பாஸ்ட் டென்ஸு. ஓகேங்களா? ஸோ எவ்ரி ஒன் வாஸ் ஸ்லீப்பிங் வென் த எர்த்குவேக் ஹிட் த ஸ்மால் டவுன். இந்த ஸ்லீப்புங்கிறத வாஸ் ஸ்லீப்பிங்கு மாற்றணும். இவாஞ்சலின் had quit her job a couple of years ago. 2 வருஷத்துக்கு முன்னாடியே அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி இடத்துல. ஸோ இவாஞ்சலின் had quit her job a couple of years. quit புட் கட் 3 ஃபார்மும் ஒரே வேர்டு தான் வரும் இந்த மாதிரி வேர்டெல்லாம். ஸோ அதனால் குவிட்டாக தான் இருக்கும். சரிங்களா? சி பாருங்கள், வேர் டேஷ் யூ லாஸ்ட் ஹாலிடேஸில் எங்கே நீ வந்து உன்னுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ண. அப்போ கேள்வி கேட்குறோம். அப்போ இங்கே என்ன வரும், வேர் டிட் யூ ஸ்பெண்டு. ஓகேங்களா? டிட் வருது. அப்போ ஸ்பெண்டாக தான் இருக்கும். டிட்டே பாஸ்ட் டென்ஸுன்றதை காமிக்குது. ஸோ வேர் டிட் யூ ஸ்பெண்ட் யுவர் லாஸ்ட் ஹாலிடேஸ். டி பாருங்கள், ஐ திங்க் சுரேஷ் வில் பி லீவிங் ஃபார் திருவள்ளூர் நெக்ஸ்ட் மார்னிங். தட் மீன்ஸ் டுமாரோ மார்னிங்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ வில் பி வரும், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஐ திங்க் சுரேஷ் வில் பி லீவிங் ஃபார் திருவள்ளூர் நெக்ஸ்ட் மார்னிங். ஈ பாருங்கள், ஐ வாஸ் ஆங்க்ரி பாஸ்ட் டென்ஸ். தட் ஐ ஹேட் மேட் சச் எ மிஸ்டேக். ஜென்ரலாக ஒரு பார்ட் பாஸ்ட் டென்ஸ் இருந்தால் அடுத்த பார்ட் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் வை ஹியர் ஐ ஹேட் மேட். ஓகேங்களா? ஐ வாஸ் ஆங்க்ரி தட் ஐ ஹேட் மேட் சச் எ மிஸ்டேக். அடுத்தது எஃப் பாருங்கள், மை மதர் வாஸ் டயர்டு எஸ்டர்டே. ரீசன்ட் பாஸ்ட். அப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வரும். பிகாஸ் ஷீ டிட் நாட் ஸ்லீப். ஸ்லீப் வந்து ஸ்லெப்ட் ஆகாது, டிட் இருக்கிறதுனால அந்த வெர்பு ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கும். ஆக்ஷன் வெர்பு ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கும். இதை மைண்டில் வச்சுக்கணும். நீங்கள் டிட்டு டூ இதெல்லாம் இருந்ததுன்னா வெர்பு அப்படியே ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கும்.
ஓகேங்களா. கேனு குட்டு அந்த மாடல் வேர்ப்ஸ் வரப்பையும் பக்கத்தில் வெர்ப் வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம் தான் எடுக்கும். ஓகேங்களா. மை மதர் வாஸ் டயர்ட் எஸ்டர்டே, ஷி டிட் நாட் ஸ்லீப் வெல் த நைட் பிஃபோர். ஓகேங்களா. இந்த பேஜ் இதோட முடியுது, பேஜ் 11. we will go to next page. my dear students, பேஜ் நம்பர் 12 கண்டினியூ பண்ணுறேன் மிஸ்ஸு. இதில் பாருங்கள், her parents will be in Coimbatore for 2 weeks from today. இன்னையிலேருந்து her parents, G, கொஷின் நம்பர் G, பேஜ் 12. ஓகேங்களா. புக் பேக்கு யூனிட் 1. ஓகேங்களா. ஸோ ஹர் பேரண்ட்ஸ் வில் பி இன் கோயம்புத்தூர். அவங்க வந்து அடுத்த 2 வாரங்களுக்கு, இன்னிலிருந்து அடுத்த 2 வாரங்களுக்கு இங்கே தான் இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப ஃப்யூச்சர் டென்ஸ் யூஸ் ஆகும். ஓகேங்களா. நத்திங் மச் டேஷ் வென் ஐ காட் டு த மீட்டிங். அப்போ இங்கே வென் வருது, பட் என்ன இருக்குது, ஹேட் ஹேப்பண்ட். நான் மீட்டிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம கான்டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி புரிஞ்சுக்கணும். அங்கே பாஸ்ட் பர்ஃபெக்டாக இல்லை பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸாக. ஓகேங்களா. நத்திங் மச் ஹேட் ஹேப்பண்ட் வென் ஐ காட் டு த மீட்டிங். அடுத்தது ஐ பாருங்கள், சயின்டிஸ்ட் ப்ரெடிக்ட்னாலே ஃப்யூச்சர். ஓகேங்களா. தட் பை 2050 மேன் டேஷ் ஆன் மார்ஸ். அப்போ என்ன இருக்கும், மனிதர்கள் வந்து மார்ஸில் வந்து செட்டில் ஆகிருப்பாங்கன்னு வருது. அப்போ லேண்ட்னா லேண்டட், வில் ஹேவ் லேண்டட், இட்ஸ் எ ப்ரெடிக்ஷன். அப்போ ஃப்யூச்சர் வரும், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். சயின்டிஸ்ட் ப்ரெடிக்ட் தட் பை 2050 மேன் வில் ஹேவ் லேண்டட் ஆன் மார்ஸ் அப்படின்ட்டு. மார்ஸ்ன்ற பிளானெட்டில் நம்மளுடைய மனித சமூகம் ரீச் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க சயின்டிஸ்ட். அடுத்து ஜே, someone is listening to our conversation. அமைதியாக இருங்க, யாரோ வந்து கேட்டுட்ருக்காங்க நம்ம பேசுகிறது அப்படின்னு. அப்போ கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். someone is listening to our conversation. ஓகே பாருங்கள், the plane will be taking இல்லாட்டி will take off. டேக் ஆஃப்னா என்னது, ஃப்ளைட் வந்து மேலே எடுத்துருவாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ the plane will take off in a few minutes. will be taking off விட will take off இன்னும் வந்து பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ the plane will be taking off in a few minutes or the plane will take off in a few minutes. ரெண்டுமே கரெக்டு தான். அடுத்து எல், they were talking about me when I interrupted their conversation. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது, அவங்க என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நான் இடையில போய் இன்டரப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ they were talking about me when I interrupted their conversation. Justin and his parents, ஜஸ்டினும் அவனுடைய பேரண்ட்ஸும் பார்த்துக்கோங்க, இங்கே ரெண்டு பேரும் வெவ்வேறு. ஜஸ்டின் வேறு, அவங்க பேரண்ட்ஸ் வேறு, 2 பேரும் ஒருத்தர் கிடையாது. அதனால் ஆர் லிவிங் ப்ளூரல் வெர்பு தான் வரும். ஸோ ரைட் நவுன் இருக்குது, ஸோ ப்ளூரல் வெர்பு கண்டினியூஸ் டென்ஸ் ஃபார்மில் வரும். ஸோ ஜஸ்டின் அண்ட் ஹிஸ் பேரண்ட்ஸ் ஆர் லிவிங் இன் அன் அப்பார்ட்மெண்ட் ரைட் நவ் பிகாஸ் தே கான்ட் ஃபைண்ட் அ சீப் ஹவுஸ். அடுத்த கொஷின் இமீடியட்டாக பாருங்களேன். ரஜினி பிரேம்ஸ் ஃபேமிலி. மிஸ் வந்து டக்குன்னு ஆர் போட்டேன், அது ஆர் வராது. ஈஸ், ரஜினி பிரேம்ஸ் ஃபேமிலின்னு இருக்குது. ஃபேமிலி இஸ் எ யூனிட், டீம் மாதிரி. ஈஸ் இன் செங்கல்பட் நவ், இப்போ செங்கல்பட்டில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். லிவ் இருந்தால் லிவிங்னு வந்திருக்கும், அங்கே வெறும் பி தான் கொடுத்துருக்காங்க. பி வந்தால் ஈஸு, ஆமு, ஆறு, வேறு, வாஸ், இதுதான் ஏதாவது வரும். ஸோ அதை நம்ம கவனித்து போடணும். ஸோ ஃபேமிலிங்கிறது ஈஸ், ஒரு சிங்கிள் யூனிட்டு. ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம நவ் இருக்குது, ஆக்ஷன் வேர்ப் இல்லாததுனால ஈஸ் லிவிங் வரலாம். பட் ஈஸ் இன்னோட முடிச்சிட்டாங்க. அந்த ப்ரிப்போசிஷன் என்ன இருக்குது, அவங்க அங்கே இருக்காங்க அப்படின்றதோட முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு. அடுத்தது யூசுப் டேஷ் டு த மூவிஸ் ஒன்ஸ் இன் அ வைல். அப்போ யூசுப் சிங்குலர், அப்போ கோஸ் டு த மூவிஸ் ஒன்ஸ் இன் அ வைல். கோ வந்து என்ன ஆயிரும், கோஸ். ஓகேங்களா. பி, திஸ் ஹேஸ் பீன் அன் ஈஸி குவிஸ் ஸோ ஃபார். இது வரைக்கும் இந்த குவிஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். திஸ் ஹேஸ் பீன் அன் ஈஸி குவிஸ் ஸோ ஃபார். அவர் டீம் டிட் நாட் வின் எனி கேம்ஸ் லாஸ்ட் இயர், பாஸ்ட் டென்ஸ், அதனால் டிட் நாட் வின். ஓகேங்களா. அடுத்தது லாஸ்ட் நைட் இருக்குது. சி வந்து என்ன ஆயிரும், சா ஆயிரும். வி சா எ ஒண்டர்ஃபுல் ஃபில்ம் அட் த சினேமா, தட் இஸ் தியேட்டர், லாஸ்ட் நைட். அடுத்து எஸ், ஹரியப், த மூவி டேஷ் ஆல்ரெடி பிகின் இருக்குது. அப்போ த மூவி ஹேஸ் ஆல்ரெடி பிகன். பிகின் என்ன ஆயிரும், பிகன், BEGUN. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து என்னது, டென்சஸ்ஸு.
டென்சஸில் நம்ம என்ன 12 ஃபார்ம் ஆஃப் டென்சஸ் பார்த்தோம். ஸோ அது மறுபடியும் ரிப்பீட் பண்ணி பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். தட் வில் பி வெரி ஈஸியர். நான் அடுத்தது போகிறேன் மாடல் ஆக்சிலரிஸ். மாடல் ஆக்சிலரிக்கு இங்கே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஹீ கேன் டிரைவ் அ கார் அப்படின்னு இருக்குது. அங்கே கேன்கிறது மாடல் எபிலிட்டியை அவங்க என்னது அவங்களால கார் டிரைவ் பண்ண முடியுன்ற அந்த எபிலிட்டியை காமிக்குது. த ரிச் ஷுட் ஹெல்ப் த புவர். இது வந்து என்னது பணக்காரவங்க கண்டிப்பாக ஏழைகளுக்கு உதவணும். கண்டிப்பாக ஆப்ளிகேஷன், மாரல் ஆப்ளிகேஷன். இட் மே ரெயின் டுடே. என்னது பாசிபிலிட்டி, மழை பெய்தாலும் பெய்யலாம் அப்படின்னு அறிக்கை சொல்கிறாங்க பாருங்களேன், அந்த மாதிரி. ஸோ த அபோவ் சென்டென்சஸ் என்ன இருக்குது? ட்ரைவு, ஹெல்ப்பு, ரெயின் அப்படின்ற மெயின் வேர்ப் இருக்குது. அதெல்லாம் மெயின் வேர்பு. கேன், ஷுட் அண்ட் மே ஆர் ஹெல்பிங் வேர்ப்ஸ். அந்த ஹெல்பிங் வேர்ப்ஸ் வந்து என்ன காமிக்குது? இட் டினோட்ஸ் த பர்டிகுலர் மூட், எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஆர் கான்செப்ஷன்ஸ் ஆஃப் த மைண்ட். ஹியர் கேன் வந்து என்ன பண்ணுறாங்க? பாசிபிலிட்டிக்கா எபிலிட்டியை சொல்லுது. ஷுட் வந்து என்ன சொல்லுது? மாரல் அப்ளிகேஷனு. மே வந்து பாசிபிலிட்டி ரெஸ்பெக்டிவ்லின்றது என்ன அர்த்தம்? கேனுக்கு மாரல் கேனுக்கு எபிலிட்டி, ஷுட்டுக்கு மாரல் அப்ளிகேஷன், மேக்கு பாசிபிலிட்டி. ஓகேங்களா? சின்ஸ் தீஸ் ஆக்சிலரிஸ் டினோட் மூட்ஸ் ஆர் எக்ஸ்பிரஷன்ஸ், தே ஆர் கால்ட் ஆஸ் மாடல் ஆக்சிலரிஸ். இந்த ஆக்சிலரிஸ் என்னது? மூடு என்ன மைண்டில் அவங்க சொல்கிறாங்க, எபிலிட்டியை சொல்கிறாங்களா, இல்லை மாரல் அப்ளிகேஷன் சொல்கிறாங்களா, இல்லை பாசிபிலிட்டியை சொல்கிறாங்களா, அந்த மாதிரி இதை சொல்கிறதுனால தீஸ் ஆர் ஆல் மாடல் ஆக்சிலரி. மாடல் ஆக்சிலரி இஸ் a special auxiliary which is used to denote a particular mood or expression of the சப்ஜெக்டுடைய மூட் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ ஹவு மெனி மாடல் ஆக்சிலரிஸ் ஆர் தேர் ஆர் 13 மாடல் ஆக்சிலரிஸ். 13 மாடல் ஆக்சிலரிஸ் இருக்குது. இது உங்கள் புக் பேக்கில் அப்படியே வந்து அந்த ஷேட்ஸ் மீட்டரோடு கொடுத்துருக்காங்க. அதாவது என்னது? கேன், மீ, ஷால் இதெல்லாம் வந்து என்னது? எபிலிட்டி, பாசிபிலிட்டி அந்த மாதிரி காமிக்கிறது. ஓகேங்களா? ஷுட்டு, மஸ்ட்லாம் என்னது? ஷுட்டு, ஆட் டு, வில் இதெல்லாம் என்னது? ஆப்ளிகேஷன், கண்டிப்பாக அட்வைஸ் பண்ணுறது, செய்யணும் அப்படின்னு இது பண்ணுறது. டேர், நீட், மஸ்ட்லாம் என்னது? ஆர்டர் மாதிரி செஞ்சாகணும் அப்படின்ற வேர்டு. அதான் அந்த மீட்ரு வந்து ஸ்மைலியோடு உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. ப்ளீஸ் கீப் இட் இன் மைண்ட். அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் வி வில் see my dear students, please wait. அடுத்து பேஜ் நம்பர் 13 பார்த்தீங்கன்னா மாடல் ஆக்சிலரிஸில் ஒரு டேபிள் போட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ப்ளீஸ் ஓப்பன் யுவர் புக் அண்ட் see that. அதில் கேன் அப்படிங்கிற வேர்ப், கேன் ஷோஸ் எக்ஸ்பிரஸஸ் த எபிலிட்டி ஆர் ரெக்வெஸ்ட். அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் ஆர் கேன் ஐ கோ டு த லைப்ரரி, பெர்மிஷன் கூட இருக்கலாம். ரெக்வெஸ்ட் என்னது? கேன் யூ வெயிட் அ மொமெண்ட், கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா ப்ளீஸ். அப்புறம் ஆஃபர் பண்ணுறது, ஐ கேன் லெண்ட் யூ மை பென், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற அர்த்தம். ஓகேங்களா? குட் வந்து என்னது? எபிலிட்டி, பாஸ்ட் எபிலிட்டி. ஐ குட் ஸ்பீக் இங்கிலீஷ் பட் நவ் என்னோட ஃப்ளூயன்சி போயிடுச்சு அப்படிங்கிற மீனிங். பொலைட் ரிக்வெஸ்ட், குட் யூ வெயிட் அ மொமெண்ட் ப்ளீஸ். இது பாருங்களேன், கேன், குட் ரெண்டுமே ஒரே மாதிரி வருது. பட் பொலைட் ரிக்வெஸ்ட், அங்கே ரிக்வெஸ்ட்டு, பொலைட் ரிக்வெஸ்ட்டு. அடுத்து மே, பாசிபிலிட்டி. இட் மே ரெயின் டுடே பார்த்தோம் இல்லைங்களா எக்ஸாம்பிளில். அதே போல் மே ஐ கம் இன் அப்படி சொல்கிறீங்களே கிளாஸ் ரூமில். இது கிளாஸ் ரூமில் வரும்போது என்ட்ரு ஆகும்போது டீச்சர்ஸை மே கம் இன் மிஸ், ஆர் ஏதோ ஆஃபீஸில் இல்லை எங்கேயா போகும்போது மே கெட் இன் கேட்குறீங்களே, அதுதான். அடுத்து மைட், பாசிபிலிட்டி, லெஸ் பாசிபிள் தேன் மீ. ஓகேங்களா? பாசிபிலிட்டி காமிக்கிது, பட் மேயை விட இன்னும் லெஸ் பாசிபிள். இட் மைட் ரெயின், பெய்ஞ்சாலும் பெய்யலாம், பெய்யலினாலும் இல்லை. ஸோ அதுதான். அடுத்து மஸ்ட்டு பாருங்கள், ஃபோர்ஸ், இட்ஸ் எ நெசசிட்டி அண்ட் எ ரெக்கமெண்டேஷன். அதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐ மஸ்ட் கோ டு த சூப்பர் மார்க்கெட் டுடே, ஏதோ சம்திங் இம்பார்ட்டண்ட்டாக வாங்கணும், அதனால் ஐ மஸ்ட் கோ அப்படின்ற அர்த்தம். ரெக்கமெண்டேஷன் எது? யூ மஸ்ட் ரீட் த நாவல் பை பகத், அதை படிக்கணும் நீங்கள். அது அப்போ டீச்சர்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணுவாங்க, இந்த புக்கை படிங்க, இதில் வந்து உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷால்ங்கிறது என்னது? அடுத்த வேர்டு வந்து ஷால் வருது. ஷால் இஸ் சஜஷன். ஷால் ஐ கேரி யுவர் பேக், you are suggesting, shall I help you, shall I carry your bag. You may say either yes or no. ஓகேங்களா? அடுத்து ஷுட் வந்து என்னது? அட்வைஸு, இல்லை இட்ஸ் அ மாரல் ஆப்ளிகேஷன். யூ மஸ்ட் டூ இட் அப்படிங்கிற ஆப்ளிகேஷன், கண்டிப்பாக அது கட்டாயம் செஞ்சாகணும் அப்படிங்கிற நிர்பந்தம். ஓகேங்களா? ஸோ அட்வைஸ் பண்ணி யூ ஷுட் ட்ரைவ் கேர்ஃபுல்லி ஆன் த ஹைவே. ஹைவேல எப்படி ட்ரைவ் பண்ணணும்? கவனமாக ட்ரைவ் பண்ணணும், கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணணும். ஆப்ளிகேஷன், யூ ஷுட் ஸ்விட்ச் ஆஃப் த லைட்ஸ் வென் யூ லீவ் த கிளாஸ் ரூம். That is a moral obligation. That is a discipline. அந்த மாதிரி இட் இஸ் நாட் ஆர்டர், இட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை ஆப்ளிகேஷன் சொல்கிறாங்க. அடுத்து வில் வந்து என்ன வரும்? விஷ் இருக்கலாம், ரெக்வஸ்ட் இருக்கலாம், டிமாண்டாகவும் இருக்கலாம், ஆர்டராகவும் இருக்கலாம், ப்ரொடிக்ஷனுக்கும் யூஸ் பண்ணுவாங்க, அசம்ஷனுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பான்டேனியஸ் அடிஷன் எடுக்கும்போதும்
யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த எக்ஸாம்பிள் அங்கே கொடுத்துருக்காங்க. விஷ் ரெக்வஸ்ட்டில் பாருங்கள், வில் யூ ப்ளீஸ் ஷட் த டோர். ப்ரெடிக்ஷன் பாருங்கள், ஐ திங்க் இட் வில் ரெயின் ஆன் ஃப்ரைடே. ஸ்பான்டேனியஸ், கேன் சம்படி டேக் மீ டு த ஹாஸ்பிட்டல். அப்போ உடனே யாரோ வாலண்டியர் பண்ணுறது, ஐ வில் அப்படிங்கிறது, தட் இஸ் ஸ்பான்டேனியஸ் டெசிஷன். அடுத்து வுட் பாருங்கள், அகெயின் வுட் இஸ் யூஸ்ட் இன் பாஸ்ட் ஃபார்ம். அது வந்து விஷ், ரெக்வஸ்ட்டு இல்லை ஹேபிட்ஸ் இன் த பாஸ்ட். வுட் யூ ஷட் த டோர் ப்ளீஸ், ஆர் சம்டைம்ஸ் ஹீ வுட் பிரிங் மீ சம் ஃப்ளார்ஸ். ஓகேங்களா? ஸோ அது ஒரு காலத்தில் அப்படிங்கிற மாதிரி. ஆட் டு வந்து டியூட்டி, மாரல் அப்ளிகேஷன், நெசசிட்டி. ஆட் டு, ஷுட்டு, மஸ்ட்டு இதெல்லாம் ஒரே மாதிரி வரும். கேனு, வுட்டு, குட்டு இதெல்லாம் ஒரு மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ யூ ஆட் டு சப்மிட் யுவர் அசைன்மெண்ட் ஆன் டைம். ஸோ இட்ஸ் அன் ஆப்ளிகேஷன், டியூட்டி, இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த மாதிரி. ஓகேங்களா? வி ஆட் டு ஹெல்ப் த நீடி. நெசசிட்டி பாருங்கள், வி ஆட் டு ஹையர் சம் ஃபர்னிச்சர். அடுத்து யூஸ்டு டு, ஹேபிட்ஸ் இன் த பாஸ்ட். மை கிராண்ட்ஃபாதர் யூஸ் டு ஒர்க் ஃபார் லாங் ஹவர்ஸ் வென் ஹீ வாஸ் யங். ஸோ நம்ம ஒரு காலகட்டத்தில் ஒரு ஹேபிட் இருந்திருக்கோம். அப்போ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன வேர்பை யூஸ் பண்ணுவோம்? யூஸ்டு டு. இதெல்லாம் செமி மாடல் சொல்லுவாங்க. ஆட் டு, யூஸ்டு டு, நீடு டு, ஆர் டேர். இது வந்து செமி மாடல் ஃபார்மில் வரும். ஓகேங்களா? ஆனால் எல்லாமே கம்பைன் ஆனதான் மாடல் ஆக்சிலரிஸ். ஓகேங்களா? அடுத்து நீடு டு. நீட் டு வந்து என்னது? நெசசிட்டி, மாரல் அப்ளிகேஷன். ஐ நீட் டு பை எ பேக்கெட் ஆஃப் மில்க். யூ நீட் நாட் கம் இன் யூனிஃபார்ம். நீட் நாட். ஓகேங்களா? ஸோ மாரல் அப்ளிகேஷன், வி நீட் டு கீப் அவர் என்விரான்மெண்ட் க்ளீன். அடுத்து டேர் வந்து பாருங்களேன், டேருங்கிற வார்த்தை வந்து போல்ட்னஸை காமிக்கிறது, சேலஞ்ச் பண்ணுறது, அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஐ டேர் நாட் கோ அவுட் இன் த டார்க். அப்படின்னா என்ன? எனக்கு தைரியம் இல்லை டார்க்கில் போகிறதுக்கு அப்படிங்கிறாங்க. ஹவு டேர் யூ என்டர் மை ரூம். ஸோ விதவுட் பர்மிஷன், எவ்வளோ தைரியமாக நீங்கள் வந்து என்டர் ஆகிருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க இங்கே. ஸோ ஹவு வி ஆர் யூஸிங் திஸ் மாடல் ஆக்சிலரிஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம். நெக்ஸ்ட் வி வில் சி சம் டாஸ்க். ஓகே, இந்த மாடல் ஆக்சிலரிஸ்க்கான டாஸ்க்கு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். திஸ் இஸ் இன் பேஜ் நம்பர் 14 ஆஃப் யுவர் டெக்ஸ்ட் புக்கு. 2 டாஸ்க் தான் இருக்குது. இதோட மிஸ் இன்னைக்கு இந்த புக் பேக் யூனிட்டை வந்து டென்சஸும் மாடல் ஆக்சிலரிஸும் நம்ம வேகமாக முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? The candidates must answer 5 out of 10 questions. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், அது வந்து கம்பல்சரி 5 questions, 10 questionல கம்பல்சரியாக 5 question அட்டென்ட் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம இது பண்ணுறோம் இல்லையா, கொஷின் ஆன்சர் எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஹவு டேர் யூ ஓப்பன் மை பேக். எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ என்னோட இது, ஹவு கேன் யூ ஓப்பன், எப்படி நீ ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துல வந்து செமி மாடல்னு கேட்டிருந்தாங்கன்னா டேர் வரும், மாடல்னு கேட்டிருந்தாங்கன்னா கேன் வரும். இது யூ ஷுட் கீப் இன் மைண்ட். சி பாருங்கள், தஜுதீன் டேஷ் ஃபினிஷ் திஸ் ஒர்க் பை மண்டே. அப்போ இன்னும் ஒரு ஃப்யூச்சர் வில், கண்டிப்பாக அப்படின்றது கூட வரலாம், வில். அடுத்து டேஷ் ஐ கோ டு ஸ்கூல் டுடே. ஷால் ஐ கோ டு ஸ்கூல் டுடே, இல்லை நீங்கள் கேன் ஐ கோ டு ஸ்கூல் டுடே ஆர் மே ஐ கோ டு ஸ்கூல் டுடே, எல்லாமே கரெக்டு தான். ஓகேங்களா? அடுத்து ஈ பாருங்கள், ஐ விஷ் யூ வுட் டெல் மீ த ட்ரூத். ஐ விஷ் ஐ வேர் எ பேர்ட் அப்படின்னு இஃப் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஐ விஷ் வந்தாலே வுட்டு வருன்றதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஐ விஷ் யூ வுட் டெல் மீ த ட்ரூத். அடுத்து பூனம் குட் நாட் கேட்ச் த பஸ் எஸ்டர்டே, பாஸ்ட்டு. அப்போ குட் நாட் தான் வரும், டிட் நாட் வராது. ஏன்னா மாடல் வெர்பு சொல்லியிருக்காங்க. ஸோ யோசித்து நம்ம அங்கே கேன் வராது. ஏன்னா கேன் வந்து ப்ரெசன்ட் ஃபார்மில் வந்துடும். பாஸ்ட் ஃபார்மில் தான் குட்டு வுட்டெல்லாம் வரும். ஓகேங்களா? பீப்புள் ஹூ லிவ் இன் கிளாஸ் ஹவுசஸ் ஷுட் நாட் இல்லாட்டி மஸ்ட் நாட் த்ரோ ஸ்டோன்ஸ். கிளாஸ் ஹவுஸில் இருக்கவங்க ஷுட் நாட் த்ரோ ஸ்டோன்ஸ். அப்படி கல் எறிஞ்சால் என்ன ஆகும்? கிளாஸ் ஹவுஸ் உடஞ்சிரும். ஸோ தட் இஸ் அ கண்டிஷன், ஆப்ளிகேஷன். That is a reason we are using should or must. அடுத்து you need not go to the market as I have brought vegetables. நான் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன், ஸோ யூ நீட் நாட் கோ. ஓகேங்களா? இங்கே செமி மாடல். ஓகேங்களா? அடுத்தது மஸ்ட் யூ ஹாவ் டேக்கன் ஆல் திஸ் ட்ரபிள். நீ இந்த இவ்வளோ ட்ரபிள் எடுக்கணுமா அப்படின்னு எடுத்துருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யூ மஸ்ட் பி ஜோக்கிங், அது உண்மையாக இருக்காது. யூ மஸ்ட் பி ஜோக்கிங் அப்படின்னு கேஷுவலாகவே இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல மஸ்ட் வரணும். ஐ ட்ரைட் டு கிளைம்ப் அப் த ட்ரீ. ஐ ட்ரைடு பாஸ்ட் டென்ஸ் வருதுமா. இந்த இஃப் கிளாஸில் பாஸ்ட் டென்ஸ் வந்ததுன்னா கண்டிஷன் பார்த்துக்கோங்க. அந்த இஃப் கிளாஸை மைண்டில் வச்சுக்கோங்க மாடல் வரும்போதெல்லாம். ஸோ ஐ ட்ரைடு டு, அப்போ குட் ப்ளஸ் ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்பு. ஸோ ஐ ட்ரைடு டு கிளைம்ப் அப் த ட்ரீ பட் ஐ குட் நாட். ஐ வரலங்க, பரவாயில்ல, குட் நாட் எழுதிடுங்க. ஓகேங்களா? குட் வருவாங்க பார்த்துக்கோங்க. ஹீமா தாஸ் ரேன் ஃபார் ஸோ ஃபாஸ்ட். ரேன் வருது. ஓகேங்களா? அப்போ ஸோ ஃபாஸ்ட் தட் ஷி வுட்
இல்லை ஷி குட், ரெண்டுமே கரெக்டு தான். ஷி வுட் ஆர் ஷி குட் வின் த மெடல். எம். அடுத்தது யூ கேன் லீட் அ ஹார்ஸ் டு வாட்டர். இது வந்து ஒரு ப்ராவர்ப் மாதிரி. யூ கேன் லீட் அ ஹார்ஸ் டு வாட்டர் பட் யூ கேனாட் மேக் இட் டு ட்ரிங்க். யூ கேன் லீட் அ ஹார்ஸ் டு த, நீங்கள் வந்து ஹார்ஸை கூட்டிகிட்டு போகலாம் தண்ணிக்கிட்ட, ஆனால் ஹார்ஸை தண்ணி குடிக்க வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இட்ஸ் அ ப்ராவர்ப் டைப் ஆஃப் திங். ஸோ கேன் வருவாங்க, கேன் அண்ட் கேனாட் வரும். ஐ வுட் லைக் டு ஹாவ் அ கப் ஆஃப் காஃபி. ஐ வுட் லைக் டு, ஐ பக்கத்தில் வுட் வரும். ஐ வுட் லைக் டு ஹாவ் அ கப் ஆஃப் காஃபி. மை கிராண்ட்ஃபாதர் டேஷ் விசிட் திஸ் டெம்பிள் வென் ஹீ வாஸ் யங். எக்ஸாம்பிளில் பார்த்துருக்கோம் பாஸ்ட் ஹேபிட், அப்போ யூஸ்டு டு. மை கிராண்ட்ஃபாதர் யூஸ்டு டு விசிட் திஸ் டெம்பிள் வென் ஹீ வாஸ் யங். செமி மாடல், மாடலில் வந்து வுட். மை கிராண்ட்ஃபாதர் வுட் விசிட் திஸ் டெம்பிள் வென் ஹீ வாஸ் யங். At the task 2 பாருங்கள், complete the following sentences with models using the clues. given clue இருக்குது, moral obligation என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும். அப்போ அந்த டேபிள் நீங்கள் பார்த்துக்கலாம். you must or ought to help the needy. if I were you அப்போ would வரும். I would not behave like that. conditional sentence, அது if classல படிச்சிருப்போம். C, I will never tell a lie. determination. அப்போ spontaneous decision. ஓகேங்களா. my uncle might இல்லை may have reached by now. might or may have reached by now. the patient is critical. he must be taken to the, he must or he should be, ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்கும். ஓகேங்களா. he ought to beயும் கரெக்டாக தான் இருக்கும். அடுத்தது I used to play hockey when I was a student. அப்போ past habitனா used to, இல்லை would அப்படி அதுவும் வரலாம். ஓகேங்களா. அப்போ would to வராது, அதனால் used to தான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா. அடுத்தது யூ ஷுட் நாட் அட்டெண்ட் மை கிளாஸ். ஆர்டர் வருது ப்ராக்கெட்டில் பாருங்கள், அங்கே ஆர்டர்னு இருக்குது, அதனால் இங்கே நீடு வராது. யூ ஷுட் நாட் இல்லாட்டி மஸ்ட் நாட் அட்டெண்ட் மை கிளாஸ். அடுத்து ரிமோட் பாசிபிலிட்டிக்கு மைட் தான் சொல்லியிருக்காங்க, மே வராது. மேயோட ரிமோட் பாசிபிலிட்டி சொல்லியிருக்காங்க. அப்போ யூ மைட் கம், ஹீ மைட் கம் டுடே. அடுத்து ஐ பாருங்கள், யூ மஸ்ட் ஃபாலோ த டிராஃபிக் ரூல்ஸ். இட்ஸ் அ ரெகுலேஷன். அப்போ யூ ஷுட்டும் கரெக்டு தான் இங்கே. அடுத்து he will play the match, willingness. he will play the match வந்து spontaneous decision or willingness. you need not waste time on it அப்படின்னு இருக்குது, கொஞ்சம் கட்டாக இருக்குது, அது புக்கில் பார்த்துக்கோங்கம்மா. அடுத்து எல் பாருங்கள், had the doctor come in time. he would have saved the patient. would have உங்களுக்கு ஈஸியாக வரும் might have விட. ஓகேங்களா. would have saved the patient. ஸ்டூடெண்ட்ஸ், புக் பேக் இதோட முடியுது. தேங்க்யூ ஃபார் லிசனிங். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். அகெயின் இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரிப்பீட்டேஷன் பண்ண தான் யூ வில் கெட் தரோ ஆஃப் இட். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.